ஹை கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வீடே மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நாலா பூச்சி இல்லாம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சமா தக்காளி, கொஞ்சமா பூண்டு நறுக்கி வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் நிறைய ஊத்திக்கலாம். எண்ணெய் இதுக்கு தாராளமா ஊத்தினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் பண்ணுங்க. நான் நார்மல் ரீஃபண்ட் ஆயில தான் பண்ணியிருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு அதுல லோ ஃப்ளேம்ல வச்சு நல்ல ஒரு 70% வந்து நல்லா குக் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் எண்ணெயில எவ்வளவு எவ்வளவு வேகுதோ அவ்வளவு எவ்வளவு டேஸ்ட் குழம்பு நல்லா இருக்கும். இது வந்து கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு நான் இதுலயே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம இதுலயே 70% வெந்துருதுல, அப்புறம் நம்ம குழம்புல போடும்போது உப்பு சாராது. அதனால நான் இதுலயே கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்ப அதே எண்ணெயில வந்து கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டா போதும், இல்லைன்னா கசப்பு இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஃபர்ஸ்ட் சேர்த்தீங்கன்னா அதோட ஃபிளேவர் வந்து குழம்புல பக்காவான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப நம்மள பூண்டு போட்டுட்டு நான் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் பழுத்தது எடுத்து போட்டுக்கிட்டேங்க. நீங்க காஞ்ச மிளகா இருந்தா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேங்க. வெங்காயத்தை வந்து நான் முழுசு முழுசா நடுவுல மட்டும் கீறிட்டு போட்டிருக்கேன் உப்பு சார அளவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும். இது கூட கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இதுதான் நல்ல ஸ்டேஜ். வெங்காயம் எவ்வளவு வதங்குதோ அவ்வளவுக்கு குழம்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் குழம்பு மிளகாப்பொடி வந்து 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வெறும் மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பு லோ ஃபிளேம்ல தான் இருக்கும், இல்லைன்னா மிளகாப்பொடி கரைஞ்சு போயிடும். மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போற வரை ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கன்னா வந்து மிளகாப்பொடி கரைஞ்சு போயிடும், குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது, கருக வாடை வரும். இப்ப நல்லா கிளறியாச்சு. இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் தக்காளி வந்து கட் பண்ணி போடாம நான் அரைச்சு பேஸ்டா ஊத்திக்கிறேன். நீங்க அப்படியே சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம், இல்ல பேஸ்டா சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பேஸ்டா தான் அரைச்சு சேர்த்துட்டேன். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. இதை அரைச்சிட்டு அதே மிக்சி சார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற வரை இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜ்ல எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம் மூடி போட்டு. பாருங்க, இப்ப எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி சேர்த்துக்கலாங்க. புளி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க. தக்காளி அதிகமா சேர்த்தீங்கன்னா புளியோட சைஸ் கம்மி பண்ணிடுங்க, இல்ல தக்காளி சேர்க்கறது கம்மினா புளியோட சைஸ் அதிகப்படுத்திக்கோங்க. காரக்குழம்புக்கு வந்து புளி இருந்தாதான், சுருக்குன்னு இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் பார்த்தே சேருங்க. அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால நான் காரமும் லைட்டா நான் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டேங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா கத்திரிக்காயில நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணா போதும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுலாங்க. இப்ப பாருங்க, 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உப்பெல்லாம் பாத்துக்காங்க. இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் வந்து ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் எண்ணெயில வதக்கினாதான் நல்லா இருக்கும். இல்ல நீங்க வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போது சேர்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளவா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா டேஸ்ட் நல்லா வரும். கத்திரிக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதாங்க, சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. ஃபைனலா கொஞ்சமா மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.